வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினை வகுப்புல 33வது பாடல்ல இருக்கோம். இது வரைக்கும் 32 பாடல்கள் பார்த்திருக்கோம். இது பாலைத்திணைக்கான பாடல். இளவேட்டனார் எழுதியது. பாலைத்திணை அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது என்ன மாதிரியான பொருளை உணர்த்துவதாக இருக்கும் அப்படின்னு. இங்க தலைவன் பிரிஞ்சு போக போறான். பொருள்வயிர் காரணமாகவோ அல்லது வேறு காரணத்துக்காகவோ அவன் பிரிந்து போக போகிறான். அந்த போக போறான் அப்படிங்கிற செய்தி தலைவிக்கு தெரிஞ்சிருது. அப்ப அவன் தோழி கிட்ட சொல்றான், நான் எப்படி இருக்க முடியும், நான் எப்படி அவனுடைய பிரிவை ஆற்றி இருக்க முடியும். ரெண்டு ரெண்டு துன்பம். ஒண்ணு, அவன் பிரிவை ஆற்றி இருப்பது எப்படி முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவன் போற வழி எப்படி இருக்கு தெரியுமா, இந்த வழியாக இப்படிப்பட்ட அபாயம் நிறைந்த வழியாக அவன் போகிறான் என்பது எனக்கு எவ்வளவு துன்பம் தருவதாக இருக்கும். நான் இதை எப்படி ஆற்றி இருக்கிறது அப்படின்னு அவன் தோழி கிட்ட சொல்றான். அப்ப தோழி போய் தலைவன் கிட்ட சொல்றா, நீ இந்த மாதிரி போறான்னு முடிவு பண்றியே, நீ போற வழி இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவள் எப்படி இதை ஆற்றி இருக்க முடியும், நீயே சொல்லு அப்படின்னு தோழி சொல்வதை போல இந்த பாடல் இருக்கு. பிரிவு உணர்த்தப்பட்ட தலைமகளது குறிப்பு உணர்ந்த தோழி தலைமகற்கு சொல்லியது. அதாவது தலைவிக்கு தெரியும், பல நேரங்கள்ல தலைவிக்கு தெரியாத மாதிரி பாடல்கள் இருக்கும். தோழிதான் சொல்லுவா, அதை எடுத்து சொல்லி ஆற்றோடு நிற்கிறது போலதான் இருக்கும். ஆனால் இந்த பாடல் இப்படி வித்தியாசமா இருக்கு. சோ இப்ப அவன் போற வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் உணர்த்தக்கூடிய வர்ணனை. பெரும்பாலும் பாலை நீல வர்ணனை, அதோடு ஆரலை கள்வர்கள் வசிக்கக்கூடிய இடமாக தான் அது எப்பவுமே வர்ணிக்கப்படுகிறது. அதனால இந்த பாடலும் அதே மாதிரியான ஒரு காட்சியை தான் நமக்கு காட்டுது. படுசுடர் அடைந்த பகுவாய் நெடுவரை, முரம்பு சேர் சிறுகுடி பரந்த மாலை, புலம்பு கூட்டுண்ணும் புல்லன் மன்றத்து, கல்லுடை படுவில் கழுளி தந்து, நிறை பெயல் அறியா குறைந்து ஊன் அல்லில், துவர் செய் ஆடை செந்தொடை மறவர், அதர் பார்த்து அல்கும் அஞ்சுவரு நெறியிடை. இது வரைக்கும் ஃபுல்லா இந்த வழியை பற்றிய வர்ணனை. அடுத்து வருது, இறப்ப எண்ணுவர் அவர் எனின் மறுத்தல் வல்லுவம் கொல்லோ மெல்லியல் நாம் என, விம்முறு கிளவியல் என்முகம் நோக்கி, நல் அக வன முலை கரை சேர்வு, மல்கு புனல் பரந்த மலர் ஏர் கண்ணில். ஏற்கனவே நடந்த ஒரு உரையாடலை இங்க தோழி தலைவன் கிட்ட சொல்றான். அவன் போற வழி எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவளுடைய சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே தாரை தாரையாக ஊற்றுகிறது. அவளுடைய முகடு போல அமைந்த அந்த மார்புகள், அதாவது நன்றாக வளைவு, நல்ல விம்மிய மார்பு, அதனால அதுல இந்த முகடு போல இருக்கக்கூடிய மார்புல அந்த கண்ணீர் பெருகி அவருடைய மார்பை நினைக்கிறது. அவன் இப்படி இந்த மாதிரியான ஒரு கொடுமையான வழியில அவன் போவதாக முடிவு செய்து விட்டால் நம்மால் அதை தடுக்க முடியுமா, நீயே சொல்லு என்று சொல்லி அவள் என்னிடம் சொல்லி அழுதாள் அப்படிங்கிறத. இதெல்லாம் ஏற்கனவே தலைவி பேசின வசனங்கள். இதை இப்போ தோழி தலைவன் கிட்ட சொல்றான். இப்படியெல்லாம் போகிற வழியில அவன் போவதாக முடிவு செய்து விட்டால் நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவள் என்னிடம் அழுதாள். என்ன செய்ய சொல்ற அப்படி அந்த கேள்வி இதுல இல்ல. என்ன செய்ய சொல்ற அப்படிங்கிற கேள்வி இதுல இல்ல. ஆனால் அது தொக்கி நின்று நமக்கு அந்த பொருளை தருகிறது. சோ முதல்ல இருக்கக்கூடிய அந்த 7 வரியும் இந்த பாலை நிலத்தை பற்றிய வர்ணனை. நம்ம ஏற்கனவே பல பாடல்கள்ல பார்த்திருக்கக்கூடிய பாலை நில வர்ணனை தான். படுசுடர் அடைந்த பகுவாய் நெடுவரை. பகுவாய் அப்படின்னா பிளவுகளை உடைய, மேற்கே செல்லக்கூடிய சூரியன் மறைந்து விட்டது. படுசுடர் அடைந்த, அதாவது பகல் வெளிச்சமா இருந்தா கூட பரவாயில்ல, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது தப்பிச்சு போறதுக்கு முடியும். ஆனால் இரவு நேரம் அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான வழியில சூரியனும் மறைந்து போய்விட்ட அந்த நேரத்துல படுசுடர் அடைந்த பகுவாய் நெடுவரை. பகுவாய்னா பிளவுகளை உடைய அந்த மலைப்பகுதியின் வழியாக, முரம்பு சேர் சிறுகுடி. முரம்புனா வலிமை, வலிமை மிகுந்த அந்த முரம்பு அப்படின்னா வலிமை மட்டும் இல்ல, இந்த இடத்துல ஒரு தரிசாக இருக்கக்கூடிய ஒரு கட்டாங்கரடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கரட்டு நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கரட்டு நிலம். முரம்பு சேர் சிறுகுடி, அந்த கரடு முரடாக இருக்கக்கூடிய அந்த வழியில இருக்கக்கூடிய அது சிறு குடி. அது இந்த ஆரலை கள்வர்களுக்கான குடி, அவர்களுடைய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடம். இந்த பரந்த மாலை, அந்த மாலை நேரத்துல தலைவன் அந்த வழியாக போகிறான். வெறும் கட்டாந்தரையாக இருக்கக்கூடிய அந்த கரட்டு நிலத்துல வாழக்கூடிய அந்த எயின மக்கள். புலம்பு கூட்டுண்ணும் புல்லன் மன்றத்து. புல்லன் அப்படின்னா ஆரவாரத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள், வசிக்கிறார்கள். அங்க புலம்பு கூட்டணும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள்கள் மிக குறைவுதான். ஏன்னா மழை இல்ல, பெரிய விளைச்சல் ஒண்ணும் கிடையாது, வேலை வெட்டி எதுவும் கிடையாது அவங்களுக்கு, அவங்க செய்யக்கூடிய தொழில் என்று எதுவும் இல்லை. மற்ற நிலங்களுக்கு எல்லாம் தொழில் இருக்கு,
ஆனால் பாலை நிலத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த தொழிலும் கிடையாது. அவங்களுடைய தொழில் ஆறழைத்து கள்வம் கள்ள தொழில் செய்வதுதான் அவங்களுடைய. போற வரல யாராவது கிடைச்சாங்கன்னா உண்டு, அவ்வளவுதான். அது கூட அந்த பொருளை கொண்டு போய் வித்துதான் அவங்க சாப்பிடுறோம். பெருசா ஒண்ணும் அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. இப்போ அந்த மாதிரியான கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் அவங்க பகிர்ந்து உண்டு அந்த ஆரவாரம் மேல அவர்கள் உண்ணுகிறார்கள். புலம்பு கூட்டுண்ணும் புல்லென் மன்றத்து கல்லுடை படுவில் கழுளி தந்து. அந்த இடத்துல நீர்நிலைகளும் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா காய்ந்து போயிருக்கக்கூடிய நிலம், ஏற்கனவே கரட்டு நிலம்னு சொல்லிட்டாரு. அங்க அந்த கல்லால கல் நிறைய கற்கள் செறிந்திருக்கிறதுனால அங்க குழி குழியா இருக்கு, பள்ளங்கள் இருக்கும் இல்லையா? பெரிய பெரிய கற்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பள்ளங்கள்ல நீர் தேங்கி இருக்கிறது. அந்த நீர் எப்பவோ தேங்கின நீர் அது. அது பெரிய மழை பெய்யக்கூடிய இடம் அது இல்லை. அப்படிங்கிறதுனால எப்பவோ தேங்கி அந்த அழுக்குகள்லாம் சேர்ந்து அந்த இலைகள்லாம் உதிர்ந்து அப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய கழுளி அப்படின்னா கலங்கி இருக்கக்கூடிய ஒரு நீர். அதுதான் அந்த நீர்நிலை. அதுதான் அதுக்கான நீர்நிலையே. அதுதான் அந்த பாலை நிலத்துக்கான நீர்நிலையே தான். சோ குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத ஒரு இடம் அது. அதுதான் இங்க சொல்றாரு. கல்லுடை படுவில் கழுவி தந்து. கற்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குழிகள்ல தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை தான் அவர்கள் அருந்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் தான் அங்க கிடைக்கும். நிறை பெயல் அறியா குறைத்து ஊன் அல்லில். நிறை பெயல் நல்ல மழை பொழிந்து வளமான ஒரு நிலைமை என்பது எப்பவுமே இங்க கிடையாது. நிறை பெயல் அறியா, நிறைத்து மழை பெய்யக்கூடிய காலம் எப்பவுமே இங்க கிடையாது. அதனால தண்ணியும் எங்கேயும் கிடையாது. தண்ணி அங்கங்க தேங்கி இருக்கக்கூடிய சில அந்த நீர் மட்டும்தான். நிறை பெயல் அறியா குறைத்து ஊன் அல்லே. குறைவாகவே உணவு கிடைக்கக்கூடிய அந்த எயினர்கள் வாழக்கூடிய எயினர்கள் அல்லது ஆரலை கல்வர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில அந்த வழியா சென்றா அங்க நிறைய ஆரலை கல்வர்கள் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, துவர்சை ஆடை செந்தொடை மறவன். துவர்சை ஆடை அழுக்கு ஏறிய, அதாவது அந்த அந்த காடு அந்த புழுதியிலேயே உழண்டு கொண்டு இருப்பதனால அவர்களுடைய ஆடைகள்ல துவர் ஆடை, துவர்ப்பு ஏறி இருக்கிறது. அந்த துவர் என்றால் அந்த மண்ணு அழுக்கு எல்லாம் சேர்ந்து அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய ஆடையினுடைய நிறமே இப்பொழுது மண்ணினுடைய நிறமாக மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடையை உடையவர்கள் செவ்விய அம்புகளை, செந்தொடை அப்படின்னா செம்மையான, எந்த குறி பார்க்கிறார்களோ அந்த குறியை கொல்லுகின்ற அம்புகளை உடைய இந்த மறவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி அது. அதர் பார்த்து அல்கும் அஞ்சுவரு நெறியிடை. அதர் பார்த்து, அதர்னா வழி. அந்த வழியில கண் வச்சு அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, யார் வருவாங்க, யாரை கொன்று அவர்களிடம் இருக்கு. ஏன்னா நிச்சயமா இங்கேருந்து போறவங்க அந்த இந்த ஊர்ல இருந்து இன்னொரு தாண்டி ஊருக்கு போறாங்கன்னா ஒண்ணு இங்கே ஏதாவது எடுத்துட்டு போவாங்க, இல்ல அங்கே ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? சோ எப்படியுமே அவர்களுடைய கையில ஏதாவது கொஞ்சமாவது பணமோ உணவுப் பொருளோ ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால அதை கவர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக அவர்கள் வழிமேல் வழி வைத்து காத்து கொண்டு இருப்பார்கள். அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய அம்புகள் குறி தவறாதவை. சோ அப்படிப்பட்ட ஒரு வழியின் வழியாக அவன் இப்பொழுது போகிறான். அந்த ஒரு வழியா தான் போனோம் போல இருக்கு. எல்லா பாலை நில வழிகளும் இப்படிதான் இருக்கு. சோ அந்த சங்க இலக்கியங்கள் காட்டக்கூடிய ஒரே பாதை இந்த ஒரு பாதை தான். ஊரை விட்டு ஊரு போனோம் அப்படின்னாலே இந்த ஒரு பாதையை மட்டும்தான் சங்க இலக்கியம் நமக்கு காட்டுது. துவர்சை ஆடை செந்தொடை மறவர் அதர் பார்த்து அல்கும் அஞ்சுவரு நெறியிடை. அச்சத்தை தரக்கூடிய அந்த வழியில இறப்ப எண்ணுவர் அவர் எனின். இந்த வழியா போகணும் என்று சொல்லி அவன் முடிவு செய்து விட்டான் என்றால், மறத்தல் வள்ளுவம் கொல்லோ மெல்லியல், மறுத்தல், சாரி, நீங்க போகாதீங்க என்று சொல்லி அவனுடைய வழியை மறித்து கொண்டு நம்மளால் மறுக்க முடியுமா? அவனுடைய செலவை அழுகுவிக்க முடியுமா? போகாதன்னு தடுக்க முடியுமா? அந்த வன்மை நமக்கு உண்டா? நம்ம சொன்னா அவன் கேட்பானா? இதே மாதிரி கேள்வி. அதாவது முன்னாடி ஒரு பாட்டுல நம்ம பார்த்தோம், பரத்தையர் பிரிவின் போயிட்டு உள்ள வந்தவனை பார்த்து கண்டிசின் அல்லனோ கண்டவன் செய்கோ. நான் என்ன பண்ண முடியும்? இப்ப சொன்னா நீ போயிட்டு வந்ததை நான் பார்த்தேன், ஆனா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அதே மாதிரி முன்னாடி பல பாடல்கள் நம்ம பார்த்திருக்கோம். யானை கள்வன் தானவன் பொய்ப்பின் யானவன் செய்வோம். நான் என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல இருந்தவன் அவன் தான், அவனே போய் சொல்றான்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் என்ன செய்யட்டும்? அது ஜெயகாந்தனுடைய ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு சிறுகதை இந்த தலைப்புல இருக்கு. நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு சிறுகதை இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு 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 பிராமண குடியில இருக்கிற ஒரு அம்மாவுக்கு லாட்ரி விழுந்துரும். அந்த லாட்ரியில பரிசு விழுந்துரும். அது என்ன பண்றதுன்னு தெரியாது. அது வச்சுக்கிறதா வேண்டாமா? ஆனா கணவருக்கு தெரிஞ்சா அவர் திட்டுவாரு, சூதாட்டம் அது அப்படின்னு. ஆனா நல்ல ஹியூஜ் அமௌண்ட் விழுந்திருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கறது டைலமாவை சொல்ற மாதிரி ஒரு கதை. அது நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க அப்படின்னு வரும். இங்க நம்ம முடியாதுன்னு சொன்னா அவன் கேட்பானா?
இறப்ப எண்ணுவர் அவரேனின் மறுத்தல் வள்ளுவம் கொல்லோ. அந்த வன்மை நமக்கு இருக்கிறதா? அப்படி சொன்னால் நாம் சொன்னா அவன் கேட்பானா? அதுலது அவனை மறுக்கக்கூடிய வன்மைதான் நமக்கு இருக்கா? வள்ளுவம் கொல்லோ மெல்லியல் நாம் என. நம்மளை அவன் பொருட்டாக நினைக்க மாட்டான் தானே, நாம் மெல்லியல்கள் தானே அப்படின்னு சொல்லி அவ என்கிட்ட சொல்லி அழுதா. அப்படி அழும் பொழுது விம்முறு கிளவியல் சொல்லும் பொழுதே அப்படியே விம்முதல் அப்படின்னா நமக்கு தெரியும். அப்படியே ஒரு மாதிரி பேச்சு வராம அப்படியே விம்மி விம்மி இதை சொல்றா. இதை சொல்லும் போது அவ சாதாரணமா சொல்ல, இப்ப நான் உன்ட்டு சாதாரணமா சொல்றேன், ஆனால் அவள் விம்மிக் கொண்டே இதை சொன்னாள். விம்முறு கிளவியல், கிளவினா சொற்கள். அவள் சொல்லும் பொழுதே அவளுக்கு அப்படியே விம்மல் வருது. அழுக அடக்க முடியாம விம்மல் வருது. விம்முறு கிளவியல் எண்முகம் நோக்கி நல் அக வனமுலை கரை சேர்வு மல்கு புனல் பரந்த மலர் ஏற்கண். அவருடைய மலர் புறைய ஏர்னா அதை ஒப்ப, மலரை ஒத்து அவளுடைய கண்களில் இருந்து மல்கு புனல். புனல்னாலே ஆறுதான். ஆறு வேகமாக தண்ணீர் ஓடி வருவதற்கு தான் புனல் அப்படிங்கிற பேரு. இப்ப இங்க அவ கண்ல இருந்து அடக்க முடியாம கண்ணீர் ஆறு போல பெருகி வருகிறது. மல்கு புனல் அப்படியே மல்கினா நிறைந்து, கண்கள்ல இருந்து நீர் நிறைஞ்சு அப்படியே ஓடி வருது, கன்னத்துல இறங்கி அவளுடைய முகடு போல இருக்கக்கூடிய நன்றாக வளைவுகள் பொருந்தி அவளுடைய மார்பில் பட்டு அது அந்த மார்பை நனைக்கிறது. நல்லக வனமுலை கரை சேர்ந்து, அந்த முலைகள் அதாவது வேகமா ஓடி வர ஆறுக்கு ஒரு கரை வேணும் இல்லையா? இப்ப அவளுடைய மார்பில் பட்டு அது கீழே விழுகிறது. அப்போ அதுதான் கரை போல அவளுடைய முலைகளை பட்டு அது கீழே விழுகிறது. அந்த அளவிற்கு அவள் அழுது கொண்டே இதழ் என்னிடம் அவள் சொன்னாள். இப்ப நீ இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? இவள் இப்படி அழுதுட்டு இதை சொல்றத நான் உன்கிட்ட சொல்றேன், நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி தோழி கேட்கிறா. தலைவன் என்ன பதில் சொல்லியிருப்பான் அப்படின்னு நம்மளே ஏதாவது ஊகிச்சுக்கலாம். ஒண்ணு, கவலைப்பட வேண்டாம், இந்த வழி அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அவ்வளோ அழறாளாவோ, அப்பன்னா நான் கொஞ்ச நாள் கழிச்சு போறேன், இப்போ அர்ஜென்ட்டா போக வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம். இல்ல அவளை தேற்று, நான் சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எந்த பதில் வேணாலும் இதுக்கு பின்னாடியாக நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். சோ இதுதான் அந்த பாடல். பாலை தோழி கூற்று இளவேட்டனாருடைய பாடல். மிகுதியாக, அதாவது எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத வெறும் கற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சில நீர் மட்டுமே தேங்கி இருக்கக்கூடிய மழை அறியாத ஒரு கரட்டு பூமியாக இருக்கக்கூடிய பாலை நிலம். அங்க கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய உணவை பகிர்ந்து உண்ணக்கூடிய ஆரலை கல்வர்கள் வாழக்கூடிய அந்த குடியிருப்புகளில் ஆரவாரம் எழுகிறது. ஆரவாரம்னா கிடைச்ச கொஞ்சத்தை அவங்க சண்டை போட்டு பிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் பிச்சு பிச்சு வாங்கிக்கிறாங்க. அப்போ அது ஒரு ஆரவாரம் எழுகிறது. அந்த மாதிரியான ஒரு வழியில யாராவது வருவார்களா, அவர்களை கொள்ளையடிக்கலாமா என்று வழியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய துவராடையை அணிந்த, அதாவது துவர் என்றால் மண் செறிந்த ஆடையை அணிந்தவர்களாகிய மிகுதியான வலிமை பொருந்திய அம்புகளை கையிலே வைத்திருக்கக்கூடிய ஆரலை கல்வர்கள் இருக்கக்கூடிய வழியின் வழியாக அவன் போக போகிறான் அப்படிங்கிறத அவன் சொன்ன உடனே இதை நாம் தடுக்க முடியுமா என்று சொல்லி அவள் அழுதாள். அவளுடைய கண்களில் இருந்து ஆறு போல கண்ணீர் பெருகி வர அவளுடைய மார்பகத்தில் பட்டு அது விழுகிறது. இப்படிதான் அவ உன்னுடைய இந்த செய்தியை என்று சொன்னா, இப்ப நீ என்ன சொல்ற இருக்கு என்று சொல்லி தோழி தலைவனிடம் கேட்கிறாள். அதுதான் இந்த பாடல். இளவேட்டனார் எழுதியது. நல்லா இருக்கு இல்லையா? சரி, அடுத்த பாட்டு போலாம். அடுத்தது நெய்தலா இல்ல 34. அடுத்தது குறிஞ்சி. அடுத்த பாட்டு குறிஞ்சி. குறிஞ்சி பாடல் இந்த எழுதியவர் பிரம்மசாரி அப்படின்னு இருக்கு. புதுசா இருக்கு இந்த பேரே, பிரம்மச்சாரி அப்படிங்கிறது இந்த ஆசிரியருடைய பெயர். அடுத்த பாட்டுப்பா இல்ல 37 34. இது ரொம்ப அழகான பாட்டு. இதுல ஒரு நல்ல டிராமா இருக்கு இந்த பாட்டுல. எல்லா பாட்டுமே டிராமா தான் அப்படின்னா கூட இங்க தலைவனோடு பழகிய தலைவிக்கு உடல்ல நோய் கூறுகள் தென்பட ஆரம்பிக்கின்றன. ஏன்னா திருட்டுத்தனமா பாக்குறா, அவனோட சேர்ந்து இருக்கிறாள். இப்பொழுது அவனை பார்க்க முடியல, வெளியில போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னும் போது அவருடைய உடலில் நோய்க்கூறுகள் தென்பட ஆரம்பிக்கின்றன. அந்த பிரிவை ஆற்றாமல் உடல் மெலியுது, முகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரைட்னஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சு, சாப்பாடு மறுக்கிறா, இப்படி பல விதமான அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கும். உடனே அம்மா ஒரு தாய்க்கு தன் மகள் ஒருத்தரை போய் பார்த்திருப்பா, காதல் கொண்டிருப்பா, அதனால வருது அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது. அவளுக்கு அந்த இளவயதாகவே இருந்தாலும் ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தைதான். அதனால வேற ஏதோ அவளை அணங்கு வருத்தி இருக்கிறது. ஏனென்றால் அந்த காட்டு மலை பகுதிகள்ல அருவிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல சூரர மகளிர் இருப்பார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சூரர மகளிர் வருத்தக்கூடிய அணங்குகள் செறிந்திருக்கக்கூடிய மலைப்பகுதி அப்படிங்கிறதால அப்படி ஏதாவது ஒரு காத்து கருப்பு அடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு வேலனை அழைத்து வெறியாட்டு வைப்பாள். அது நிறைய பாடல்கள் நம்ம பார்த்திருப்போம்.
வேலனை அழைத்து வெறியாட்டு வைத்து என்ன காரணம் என்று சொல்லி கேட்பான். அந்த களத்துல எல்லாத்தையும் அந்த சென்னல் தூவி அந்த மலர் மாலைகளை எல்லாம் அணிவித்த வேலனை அழைத்து, அதாவது வெறியாட்டுகிறவன் வருவான், அவன் மேல் வேலன் ஏறி வந்து அந்த குறி சொல்லுவான். அப்படி கூட்டிட்டு வரான். அப்படி கூட்டிட்டு வந்த உடனே அவன் உள்ள போக போறான். இன்னும் வெறியாட்டு நிகழல, அது களமெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வெளியாட்டு செய்யக்கூடியவன் வருகிறான், அந்த வேலன் வருகிறான். அப்ப அவனை தடுத்து நிறுத்தி இந்த தோழி கேட்கிறா, வந்து உனக்கு தெரியாதா, இது வந்து இந்த நோய் வந்து வேலைனால அணங்கினால வந்ததெல்லாம் இல்ல, எதனால வந்ததுன்னு எங்களுக்கு தெரியும், உனக்கும் தெரியும். அதையும் மீறி நீ வந்து அம்மா கூப்பிட்டான்னு சொல்லி வந்து இதனாலதான் வந்தது அப்படின்னு சொல்லி வேலனே நீ சொல்வாய் என்றால் நீ என்ன மடையனா? நீ கடவுளாகவே இருந்தாலும் நீ என்ன மடையனா? உனக்கு எப்படி இது தெரியாம போகும் அப்படின்னு சொல்லி தோழி கிண்டலாக அந்த வெறியாட்டு வரக்கூடிய வேலனை பார்த்து கேட்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. தோழிக்கு தெரியும் அதனால இந்த நோய் வந்தது அப்படின்னு. இந்த வருத்தத்தை நோய் கூறுகளை செய்தவன் தலைவன். அப்ப அவனை நீ சொல்லுவியா? அந்த வெறியாட்டு களத்துல யாருமே வந்து எந்த வெறியாட்டு களத்திலையும் அந்த வேலன் வெறியாடி இந்த தலைவனாலதான் இந்த நோய் வந்ததுன்னு சொல்ல மாட்டான். இது எந்த பாட்டிலையும் அப்படி இல்லவே இல்லை. இந்த தலைவனால, இந்த மலைப்பகுதியை சேர்ந்த தலைவனால இந்த நோய் வந்தது அப்படின்னு சொல்ல மாட்டான். வேற ஏதாவது பரிகாரத்தை சொல்லி காசு வாங்கிட்டு போவான். அதுதான் வழக்கமா நடக்கிறது. அதனால இங்க தோழி வந்து தடுத்து நிறுத்தி ரகசியமா கேட்கிறா, என்ன உனக்கு தெரியாதா, இதுதான் நீ சொன்னீங்கன்னா நீ வந்து கடவுளாகவே இருந்தாலும் நீ மடையன்தான் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த பாடல் அமைஞ்சு. ரொம்ப அழகான ஒரு நாடகம் இந்த பாட்டுல இருக்கு. கடவுள் கற்சுரை அடை இறந்து அவிழ்ந்த பரியா குவளை மலரோடு காந்தள் குருதி ஒன்பூ உருகிழ கட்டி பெருவரை அடுக்கம் பொற்ப சூர்மகள் அருவியின் இயத்து ஆடும் நாடன் மார்பு தர வந்த படர்மலி அருநோய் நின் அணங்கு அண்மை அறிந்தும் அண்ணாந்து கார்நரும் கடம்பின் கண்ணி சூடி வேலன் வேண்ட வெறிமனை வந்தோய் கடவுளாயினும் ஆக மடவை மன்ற வாழிய முருகே. முருகனே, நீ கடவுளாவே இருந்துக்கோ, ஆனால் நீ ஒரு மடையன். உனக்கு தெரியாதா எதனால இந்த நோய் வந்ததுன்னு தெரியாதா? தெரிஞ்சும் நீ வந்து அம்மா கூப்பிட்டா, லட்சாய் கூப்பிட்டா என்று சொல்லி வெறியாடி புரிய சொல்ல வந்துட்டியே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார்கள். ரொம்ப அழகான பாட்டு. கடவுள் கற்சுனை அடை இறந்து அவிழ்ந்த. கடவுள் கற்சுனை அப்படின்னா நிறைய இடங்கள்ல சேக்ரெட் குரோவ்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம குறுங்காடுகள் அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பார்க்க முடியும். சூழலியல் காடுகள், அதாவது சில காடுகள் அந்த கோவிலுடையதாக, அல்லது இந்த இடத்துல எதுவுமே பறிக்க கூடாது, பழங்குடியின மக்கள் அந்த மாதிரி நிறைய பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அங்கேருந்து ஒரு சுள்ளி கூட அவங்க பொறுக்க மாட்டாங்க. அப்படி இந்த சுள்ளியை பொறுக்கிறதா இருந்தா கூட அந்த தெய்வங்களை, அந்த காப்பு காடுகளுக்குரிய தெய்வங்களை வேண்டி வணங்கிட்டு தான் அதை வந்து எடுப்பாங்க. சோ அந்த மாதிரியான கடவுள் அம்சம் பொருந்திய அல்லது கடவுளால் காக்கப்படுகிற அல்லது கடவுளருக்காக நேர்ந்து விடப்பட்ட இடங்கள் மலைப்பகுதிகள்ல இருக்கும். இது யாரும் எதுவுமே போய் பறிக்க கூடாது, பூக்கள் கூட பறிக்க மாட்டாங்க. அப்ப இதுதான் சொல்றாரு, கடவுள் கற்சுனை அடையிறந்து அவிழ்ந்த. கடவுளுக்காக இருக்கக்கூடிய அந்த சுனையில, அந்த சுனையில இருக்கக்கூடிய மலர்களை யாரும் எடுக்க மாட்டாங்க. அது கடவுளுக்காக நேர்ந்து விடப்பட்ட இடம். அங்க இருந்து யாரும் பூக்கள் எல்லாம் பறிக்க மாட்டாங்க. அப்போ ஆனால் அங்க இருக்கக்கூடிய சூரர மகளிர் அதை எடுப்பாங்க. அந்த மலைச்சாரல்கள்ல வசிக்கக்கூடிய அணங்கு, வருத்துகிற தெய்வம் என்று சொல்லப்படக்கூடிய சூரர மகளிர் மட்டும் அவர்கள் தெய்வத்துக்கு அணுக்கமானவர்கள், அதனால அவங்க வந்து அந்த பூக்களை பறிப்பாங்க. இப்போ இந்த ஒரு அணங்கு, அந்த மலை பகுதியில வாழக்கூடிய அணங்கு அந்த கடவுளுக்காக இருக்கக்கூடிய சுனையிலிருந்து, கற்சுனை, கற்சுனைனா கல்லுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சுனை. நிறைய சுனை நம்ம பார்த்திருக்கலாம். கல்லுல இருந்து அப்படி தண்ணி கசிஞ்சு வர்றது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். எங்க இருந்து தண்ணி வருதுன்னு நமக்கு தெரியாது. அது காட்டாறுல எங்கேயாவது சேகரமா இருக்கக்கூடிய நீர் வந்து அப்படியே சொட்டு சொட்டா வரக்கூடியது இருக்கும். சில இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடியது இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம் பாருங்க, பாலை நிலத்துல அதுவும் கல்லுக்கு நடுவுல இருக்கக்கூடிய தண்ணி தான். ஆனா கழுளி அப்படிங்கிறாரு. அதை கழுளினா சும்மா தேங்கி இருக்கக்கூடிய நீர், அழுக்காக தேங்கி இருக்கக்கூடிய நீர் தான் அங்க இருக்கு. ஆனா இங்க வந்து கச்சுனை, நன்றாக நல்ல ஒரு தெளிவான நீர் போல வரக்கூடிய சுனை. சுனையில தண்ணி எப்பவும் நல்ல டேஸ்டா இருக்கும் குடிக்கிறதுக்கு. கற்சுனை அடையிறந்து அவிழ்ந்து, அதுல மலர்ந்து இருக்கக்கூடிய மலர்கள், குவளை மலர், பரியா குவளை மலரோடு, யாரும் பறிக்காத, மனிதர்களால் பறிக்கப்படாத. மருதம்ல இருந்த கோழைகளை எல்லாரும் பறிப்பாங்க. ஆனால் இங்க கடவுளுக்காக இருக்கக்கூடிய அந்த மலைச்சரிவுகள் இருக்கக்கூடிய அந்த சுனைகள்ல இருக்கக்கூடிய பூக்களை யாரும் பறிக்க மாட்டாங்க. ஏன்னா கடவுள் தோஷம் வந்துடும் அப்படின்னு யாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால ஆனால் அந்த மலர்களை பறித்து அந்த அணங்குகள், அந்த மலைச்சாரல்ல இருக்கக்கூடிய அணங்குகள் பரியா குவளை மலரோடு, அந்த குவளை மலரோடு காந்தள் மலர்களையும்,
காந்தள் குருதி ஒன்பு. இதே மாதிரியான காந்தளை வந்து குருதி ஒன்பு அப்படின்னு சொல்றது வந்து நம்ம குறுந்தொகையில பார்த்தோம். குருதி பூவின் குலைக்காந்தட்டே அப்படின்னு முதல் பாட்டுல வந்தது. குறுந்தொகையில முதல் பாட்டே அப்படிதான் வந்தது. குருதி பூவின் குலைக்காந்தட்டே அப்படின்னு ஒரு வரி. சோ குருதியை ஒத்த இரத்த சிவப்பு போல இருக்கக்கூடிய அந்த காந்தள் மலர்களையும் குவளை மலர்களையும் ஒன்றாக சேர்த்து கட்டி, குருதி ஒன்பு உருக்கெழ கட்டி, உருன்னா ஒரு மாலை போல அது தனித்தனியான மலர்களை எடுத்து ஒரு உரு வருவதை போல அதை கட்டி பெருவரை அடுக்கம் பொற்ப. இந்த பெருவரை அடுக்கம் மலைச்சாரல்கள் எல்லாம் அழகு பெறும்படியாக சூர்மகள், சூரர மகளிர் என்று அந்த மலைகளில் வாழக்கூடிய அணங்குகள், வருத்துகின்ற தெய்வங்கள் அந்த மாலைகளை அணிந்து கொண்டு அருவி இன் இயத்து ஆடும் நாடன். அந்த தலைவனுடைய மலைநாடு இப்படிப்பட்டது. அழகான கற்சுனைகள் உடையது. அது கடவுளுக்கு நேர்ந்து விடப்பட்ட கற்சுனைகள். அங்கே குவளை மலர்கள் மலர்கின்றன, காந்தள் மலர்கள் மலர்கின்றன. அந்த காந்தளையும் கோளையும் எடுத்து மாலையாக கட்டி சூரர மகளிர் தங்களுடைய கழுத்தில் அணிந்து கொண்டு அந்த அருவியில் நீராடி மகிழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இடம் அது. சோ அங்க வந்து சூரர மகளிர் அப்படி இருக்கக்கூடிய அந்த மலை நாடனாலதான் இங்க இவளுடைய மார்புகள், இவளுக்கு அணங்கு நேர்ந்தது, இவளுக்கு வருத்தம் நோய் நேர்ந்தது என்பது இந்த மலை நாடனால். மார்பு தர வந்த ஆடும் நாடன் மார்பு தர வந்த படர்மலி அருணுவை. அவனுடைய மார்புகளில் சேர்ந்திருந்ததுனால, களவொழுக்கத்தில் இருந்ததுனால இவளுக்கு இந்த நோய் வந்தது. அது உனக்கு தெரியும் தானே. ஆனால் நின் அணங்கு அண்மை அறிந்தும், உன்னுடைய வருத்துகின்ற தன்மையினால அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சும், அண்ணாந்து கார்கரும் கடம்பின் கண்ணி சூடி, கார்காலத்தில் மலரக்கூடிய கடம்ப மலர்களை கண்ணியாக மாலையாக அணிந்து கொண்டு வேலன் வேண்ட வெறிமனை வந்தோய், வேலனை அழைத்து வெறியாட்டு வைக்க வேண்டும் என்று அண்ணி சொன்னதுனால நீ வந்து வெறிமனை, வெறிமனைனா இங்க வெறியாட்டுவதற்காக களம் அமைக்கப்பட்ட அந்த மனை, அங்க போய் கிளம்பி வந்துட்டியே. அம்மா கூப்பிட்டான்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக கிளம்பி வந்துட்டியே. கடவுள் ஆயினும் ஆக, நீ கடவுளாவே இருந்துட்டு போ. கடவுளா இருந்தா உனக்கு தெரியும் எதனால இந்த நோய் வந்ததுன்னு உனக்கு தெரியும். ஆனால் அது தெரியாதது போல நடித்து நீ வேற ஏதாவது சொல்லுவ அப்படின்னா, மடவை மன்று வாழிய முருகே, முருகனே நீ மடையன், உனக்கு அறிவு போதல அப்படின்னு அர்த்தம். இருந்துட்டு போ, அப்படியே இருந்துட்டு போ. இந்த நோய் நீ செய்ததுனால வரல, வேலன் ஆனதுனால அணங்கு ஏறியதுனால வரல. இந்த நோய்க்கு காரணம் இப்படிப்பட்ட சூரர மகளிர் ஆடி மகிழ்கின்ற மலைநாட்டை சேர்ந்த தலைவனோடு கூடியதால வந்தது. அதனால நீ அணங்கு வேறதுனால வந்தது அப்படின்னு சொன்ன அப்படின்னா நீ வந்து ஒரு மடைய அப்படின்னு சொல்லி இந்த தோழி இந்த பாட்டுல சொல்றான். தோழி தெய்வத்துக்கு உரைப்பாளாய் வெறி விளக்கியது. உடனே அவன் கேட்கிறவன் என்ன பண்ணுவான், வெறி விளக்கியது அப்படின்னு துறை இருக்கு, அதனால வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேற ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு அவன் போயிடுவான், கிளம்பி வெறி ஆட்டு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிடுவான். அப்புறம் தோழி தாய்க்கு அறத்தோடு நின்று இந்த நோயினால இது வந்தது என்று சொல்லி அறத்தோடு நின்று இந்த தலைவன் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லுவான். சோ இந்த பாடல் இந்த மாதிரி வந்திருக்கு. அழகா இருக்கு இல்லையா? பாட்டை மட்டும் படிச்சிருவோம் ஒரு தடவை. கடவுர் கற்சுனை அடை இறந்து அவிழ்ந்த பரியா குவளை மலரோடு காந்தள் குருதி ஒன்பூ உருக்கெழ கட்டி பெருவரை அடுக்கம் பொற்ப சூர்மகள் அருவி இன் இயத்து ஆடும் நாடன் மார்பு தர வந்த படர்மலி அருநோய். அவனுடைய மார்பில் கலந்திருந்ததுனால வந்த அவள் மேல் இப்பொழுது பசலை பூத்து இருக்கக்கூடிய நோய் இது. நின் அணங்கு அண்மை அறிந்தும், இந்த வேலன் தான் இப்போ ஒண்ணு மேல ஏறிட்டான், அதனாலதான் வந்து இப்படி அவள் வருத்தத்தோடு இருக்கிறாள் என்று நினைத்துதான் வேலனை வெறியாட்டுவிக்க தாய் அழைத்திருக்கிறாள். அண்ணா வந்து கார்னரும், உடனே அவனும் கார்னரும் கடம்பின் கன்னி மாலையை சூடிக்கொண்டு வந்து விட்டான். நீ எதுக்கு வர, இந்த அணங்கு அதனால வரலன்னு உனக்கு தெரியாதா? வேலன் வேண்ட வெறிமனை வந்தோய் கடவுளாயினும் ஆக மடவை மன்ற வாழிய முருகே, நீ கடவுளாவே இரு, ஆனால் நீ உனக்கு அறியாத ஒன்றாக இதை நீ சொல்லுவாய் என்றால் நீ மடையன் தானே அப்படின்னு சொல்லி இங்க தோழி சிரித்து கொண்டே கேட்கிறாள். அதான் இந்த பாடல். நல்ல அழகான பாட்டு இல்லையா? சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாமா? டைம் இருக்கா? நெய்தல் திணை பாடல் பாக்கலாங்க. பார்க்கலாமா? பாக்கலாங்க. சரி, ஓகே. அடுத்தது நெய்தல் திணை பாடல். இதுவும் அழகான நெய்தல் காட்சி ஒன்றை காட்டக்கூடியது. இங்க வந்து மூன்று நான்கு ஓமைகளை சொல்றாரு. அங்க வந்து நல்ல கடற்கரை நிலம், நாவல் மரங்கள் நிறைய பழுத்து நாவல் பழங்கள் கீழே விழுந்திருக்கு, நிறைய நாவல் பழம் விழுந்திருக்கு.
நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா நாவல் மரம் இருக்கு. கடற்கரை ஒட்டிய பகுதி நாவலம் தீவு அப்படின்னே நம்ம இந்த இதுக்கு ஒரு பேர் உண்டு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜம்பு தீவே அப்படிங்கறதான் பேரே. நீங்க இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும் போது ஜம்பு தீவே தான் சொல்லுவாங்க. ஜம்புன்னா நாகலிங்க நாகப்பழம். இங்க நிறைய நாகப்பழங்கள் கொத்து கொத்தா காய்ச்சி கீழே விழுந்திருக்கு. கரெக்டா இப்போ இதான் சீசன். இதுதான் நாகப்பழ சீசன். நிறைய இங்க பாத்தீங்கன்னா சென்னையில எல்லா நாகப்பழ மரங்கள்லயும் கொத்து கொத்தா காய் அப்படியே கீழே ஒரு வயலட் கலர்ல அப்படியே வெல்வெட்டு கம்பளம் வச்சா மாதிரி இருக்கு ரோடுகள்ல. அந்த அளவுக்கு இங்க நிறைய மரமும் இருக்கு, காயும் நல்லா காய்ச்சிருக்கு. ஆகஸ்ட் வரைக்கும் போகும் சீசன் இல்லையா. அப்படி அந்த பழங்கள் கீழே விழுந்திருக்கு. அந்த நாகப்பழங்கள் கீழே விழுந்திருக்கு நெய்தல் கரையில. அத நண்டுகள் எடுத்து சாப்பிட வருது. நண்டுகள் உருட்டிக்கிட்டே போகுது. அப்ப வண்டுகளும் இந்த பழங்களை கொத்துவதற்காக வண்டுகளும் வருகின்றன. நண்டும் கடற்கரைங்கிறதுனால நண்டும் அந்த பழத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு வருது. அப்ப உடனே கொக்கு வந்துருது. அந்த இடத்துல கொக்கு வந்த பிறகு இந்த நண்டு அந்த பழத்தை விட்டுட்டு ஓடிடும். இந்த கொக்கு போய் இந்த பழத்தை பாக்குதா இல்ல சாப்பிடுதா அப்படின்னு தெரியல, அது வரல. சோ இது ஒரு காட்சியை சொல்றா. தலைவன் தான் இங்க கொக்கு, நாகப்பழம் தலைவி, இந்த தமர் வண்டு இதெல்லாம் அயலவர்கள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அலர் தூற்றுபவர்கள். சோ இப்படி ஒரு காட்சியை இங்க தோழி சொல்லி, அதனால நீங்க எப்படியாவது இவளை அலர் அதிகம் வரும் முன்னர் இவளை திருமணம் செய்து கொள் அப்படிங்கிற மாதிரி இங்க தோழி சொல்றா. அதுதான் இந்த பாடல். மணமனை பிற்றை ஞான்று புக்க தோழி நன்கு ஆற்றுவித்தாய் என்று தலைமகற்கு சொல்லியது. தலைமகளிடம் தோழி சொல்வதாக இந்த பாட்டு இருக்கு. இல்ல இது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க, ஒன்னா குடுத்தனம் பண்றாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு வரா, அந்த வீட்டுக்கு தோழி வரா, பாக்கிறதுக்கு வரா. எப்படி எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு வருகிறாள். அப்போ சொல்றா, களவு காலத்துல இப்படியெல்லாம் நடந்தது இல்லையா, நீ அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்ட. இப்போ உங்களுடைய பிரிவு கொஞ்சம் நீ பிரிஞ்சா கூட அவளால தாங்கிக்க முடியல. அப்ப அந்த அளவுக்கு அவள் உண்மையில் அன்போடு இருக்கிறாள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. பொங்கு திரை பொருத வார மணல் அடைக்கரை புன்கால் நாவல் பொதிப்புற இருங்கனி கிளை செத்து மொய்த்த தும்பி பழம் செத்து பல்கால் அளவன் கொண்ட கோக்கு அசாந்து கொல்லா நரம்பின் இமிரும் பூசல் இறை தேர் நாரை எய்தி விடுக்கும் துறை கெழு மாந்தை அன்ன இவள் நலம் பண்டும் இற்றே கண்டிசின் தெய்ய உழையின் போகாது அழிப்பினும் சிறிய நெகிழ்ந்த கவின் நலம் கொல்லோ மகிழ்ந்தோர் களி செருக்கத்து அன்ன காமம் கொல் இவள் கண் பசந்ததுவே. 2-3 விஷயத்த சொல்றா இந்த பாட்டுல. முதல்ல இருக்கக்கூடிய சில பகுதி களவு காலத்துல இப்படி எல்லாம் தமர் அலர் தூற்றினார்கள், பிற வரைவு நேருவதாக இருந்தது, அது எல்லாத்துல இருந்தும் காப்பாத்தி நீ அவளை திருமணம் செய்து கொண்டு விட்டாய். அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப நீ கொஞ்சம் பிரிஞ்சா கூட அவளால அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கொஞ்சம் உன்னுடைய கை உன்னுடைய அணைப்புல கொஞ்சம் கை நெகிழ்ந்தால் கூட அவளால தாங்கிக் கொள்ள முடியல. அது காமம் இல்லாமல் வேற என்ன, காதல் இல்லாமல் வேற என்ன. ஆனால் இந்த கள்ளுக்கும் காமத்துக்கும் என்ன வித்தியாசம்னு உனக்கு தெரியாதா? கள் குடிச்சாதான் மயக்கம், ஆனால் இந்த காதலும் காமமும் நினைத்தாலே மயக்கத்தை தரக்கூடியவை. அது அவளுக்கு மேல் அதிகமான காதல், அது உனக்கு தெரியாது இல்லவே அப்படின்னு சொல்லி இந்த தோழி அவங்க 2 பேரும் ஒரு தலைமகனும் தலைமகையும் இல்லறம் நடத்தக்கூடிய அழகை பார்த்து மகிழ்ந்து சொல்றா. அவளுக்கு மேல அவ்வளவு ஆசை அப்படிங்கிறத சொல்றா. அதுதான் இந்த பாடல். பொங்கு திரை பொருத வார்மணல் அடைக்கரை. பொங்கி எழக்கூடிய அலைகளால் மணல் அங்கு கடற்கரையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த கடற்கரையில் ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாவல் மரம். அந்த நாவல் மரங்கள்ல அது அழகா இருக்கு பாருங்களேன். புன்கண் நாவல் பொதிப்புற இருங்குனி. பொதிப்புற அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நாவல். இங்க கூட நிறைய ஹைபிரிட் நாவல் பழம் கிடைக்குது. நல்லா பாத்தீங்கன்னா நல்ல அவ்வளவு சதை நல்லா பொத்து பொத்துன்னு இருக்கும். ஒரு தக்காளி மாதிரி, சின்ன தக்காளி மாதிரி அந்த மேல அதோட ஃப்ரெஷ் அப்படியே நல்லா இருக்கும். அதுக்குதான் இங்க பொதிப்புற இருங்கனி. இருங்கனினா கருமையான கனி இல்லையா, அது ஒரு நாவலம் கனி கருப்பு பார்ப்பதற்கு. பொதிப்புற நன்றாக சதை நிறைந்திருக்கக்கூடிய அந்த இருங்கனி கீழே விழுந்திருக்கு. அதை கிளை செத்து மொய்த்த தும்பி. தும்பிகள் அதை மொய்க்கின்றன. கிளை செத்து, கிளைனா தன்னுடைய உறவு போல இருக்கிறது, தன்னை போலவே இருக்கிறதே, தும்பியை போலவே கருநிறமாக இருக்கக்கூடிய தன்னுடைய இனம் அது என்று நினைத்து அது அதை மொய்த்து கொண்டு வருகிறது. தும்பி இந்த பழத்தை மொய்க்குது.
செத்து பல்கால் அளவன் கொண்ட கோட்கு அசாந்து. கூடவே இந்த நண்டும் இருக்கிறது. அந்த கடற்கரை என்பதனால நண்டும் அங்க உலாவுகிறது. நண்டும் இந்த பழத்தை வந்து எடுத்துக்கொள்ள வருகிறது. இதே மாதிரி ஒரு ஓமை நம்ம குறுந்தொகையில பார்த்தோம். 7-8 நண்டுகள் சேர்த்து மிதித்த ஒரு நாவலம் கனி போல அவள் ஆயிட்டா. அவ்வளவு அந்த அளவுக்கு அவளோட நிலைமை மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஓமையை நம்ம பார்த்தோம். 4-5 நண்டு 7-8 நண்டுகள் சேர்ந்து ஒரு நாவலங்கனியை போட்டு மிதிச்சா என்னவாகும்? அந்த மாதிரி தலைவியோட நிலைமை இப்போ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓமை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இங்க அளவனும் நண்டுகளும் அந்த பழத்துக்காக சண்டை போடுகின்றன. கொள்ளா நரம்பின் இமிரும் பூசல். உடனே தும்பி கத்துது, நண்டுகள் அதை துரத்திக்கு போகுது. இருந்து ஒரு பூசல் அங்க வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பம் விளைவிச்சு ஒரே கலையபுரமா இருக்கு அந்த இடம். இறைத்தேர் நாரை எய்தி விடுக்கும். அந்த இடத்துக்கு நாரை வந்த உடனே எல்லாம் ஓடிடுது. தும்பியும் ஓடிடுச்சு, அளவனும் ஓடிடுச்சு. நாரை பெருசு. இப்ப இங்க நாரை தான் தலைவன். மற்றவர்கள் தமரும் அந்த அயலவர்களும் அவங்க எல்லாம் இந்த நாகப்பழத்தை கொத்த இருந்தார்கள். ஆனால் நாரை வந்தவுடன் அவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். தும்பி அளவன் எல்லாம் ஓடிவிட்டார்கள். இப்படி நீ அவனை காப்பாற்றினாய். துறை இறைத்தேர் நாரை எய்தி விடுக்கும் துறை கெழு மறந்தை அன்ன இவள் நலம் பண்டும் இற்றே. அதாவது இங்க என்ன சொல்ற அப்படின்னா, இது இந்த ஓமைக்கு அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இந்த மறந்தை அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இடம். அந்த இடத்துல இந்த மாதிரியான காட்சி இருக்கக்கூடிய ஒரு அழகான பிரதேசம் அது. இவளுடைய அழகு அதை ஒத்தது. அந்த கடற்கரையில இப்படி எல்லாம் அழகுற நடக்கக்கூடிய, அதாவது நாவலம் மரங்கள், மணல் அடைக்கரை இருக்கிறது, நாவல் மலர்ந்திருக்கிறது, பழங்கள் கீழே சேர்ந்திருக்கின்றன, தும்பிகள் இவருகின்றன, வண்டுகள் அதற்காக பூசலிடுகின்றன, நாரை வருகிறது. அப்போ அந்த கடற்கரையை பார்ப்பதற்கு ஒரு அழகு ஓவியம் போல இருக்கு இல்லையா? அந்த மறந்தை அன்ன அழகுடையவள் இவள். அந்த மறந்தை எவ்வளவு அழகா இருக்குமோ அது போல அழகு பொருந்தியவள் இவள். இப்போ முன்னாடி இதே அழகோட தான் இருந்தா, ஆனால் இப்போ உன்னோட வந்த பிறகு இன்னும் அழகாயிட்டா. ஏன்னா அவளுடைய மனதை இப்பொழுது வந்து இல்லறம் நடத்தக்கூடிய அழகுனால அவள் இப்பொழுது இன்னும் பொலிவோடு இருக்கிறாள். அப்போ இந்த ஊரை வந்து தலைவனுடைய அழகுக்கு ஓமையா சொல்வது அப்படிங்கிறது வந்து நிறைய பாடல்கள்ல நம்ம பார்த்திருப்போம். சங்க இலக்கியத்துல அது ஒரு மரபு இருக்கிறது. ஒரு ஊரை சொல்லி அந்த ஊரினுடைய அழகு எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டவள் இவள் அப்படிங்கிற மாதிரி தொண்டி அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் முன்னாடியே. சோ பண்டும் நிற்றே கண்டிசின் செய்ய. தலைவனே முன்னாடியும் அவள் இதே அழகோட அந்த மறந்தையினுடைய அழகு ஒத்தவளாக தலைவி இருந்தாள். அதுவும் உனக்கு தெரியும். உழையின் போகாது அழிப்பினும் நீ கூடவே இருந்தாலும் உன்னுடைய கை கொஞ்சம் நெகிழ்ந்தது அப்படின்னா அவளால் அதை தாங்க முடியல. சிறிய நெகிழ்ந்த கவிழ் நலம் கொள்ளும். உன்னுடைய கை கொஞ்சம் நெகிழ்ந்தாலும், அவளுடைய இறுக்கமாக அவளை அணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கைகள்ல இருந்து கொஞ்சம் நெகிழ்ந்தால் கூட அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மகிழ்ந்தோர் கற்களி செருக்கத்து அன்ன காமம் கொள் இவள் கண் பசர்ந்ததுவே. கள்ளை குடிப்பவர்களுக்குத்தான் அந்த மயக்கம் வரும். ஆனால் இந்த காமம் என்பது நினைத்தாலே மயக்கத்தை தரக்கூடியது. அதனாலதான் இவருடைய முகம் பசந்து விட்டது அப்படிங்கிறது உனக்கு தெரியாதது அல்லவே. அதாவது நீ கொஞ்சம் பூவிடை, நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் இத, பூவிடை படினும் ஆண்டு கழிந்தன்ன. அந்த அன்றில் பறவைகள் வந்து அப்படி ரெண்டும் தண்ணீர் நீந்து போயிட்டு இருக்கும்பொழுது சும்மா 2 பேரும் அப்படி பிரிஞ்சு போகிறதுக்கு ஒரு நடுவுல பூ இடையில வந்துருச்சுன்னா கூட ஐயோ 1 வருஷம் பிரிஞ்சு போயிட்டா மாதிரியான ஒரு உணர்வை தோற்றுவிக்கக்கூடிய அன்றில் பறவைகள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு ஒரு ஓமை வந்தது. பூவிடை படினும் ஆண்டு கழிந்தன்ன அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு நொடி, அந்த ஒரு நொடி கூட இல்ல, அது அதை விட இன்னும் கொஞ்சம் பிராக்ஷன் அதோட கம்மி தான். அதுவே 1 ஆண்டு போல தோன்றக்கூடிய அன்புடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓமை படிச்சிருக்கோம். இங்க அப்படி அணைத்திருக்கக்கூடிய உன்னுடைய கைகள் கொஞ்சம் நெகிழ்ந்தால் கூட அவளால் அதை தாங்கிக்க முடியல. அவளுடைய முகத்தில் பசலை பூத்து விடுகிறது. காரணம், கல்லை விட இந்த காமம் என்பது இன்னும் அதிக மயக்கம் தருவது தானே, அது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி இந்த தோழி வந்து இவர்கள் இருவரும் ஒன்றாக அன்புடன் இணைந்து இல்லறம் நடத்தக்கூடிய அழகை பார்த்து மகிழ்ந்து, முன்னாடி இப்படி இருந்தது, இப்போ வந்து நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய அழகை பாராட்டுகிறாள். அதுதான் இந்த பாடல். நல்லா இருக்கு இல்லையா? நாவற்கனி தலைவி, வண்டு தோழி, அளவன் தமர், நாரை தலைவன், இவ்வாறு ஒரு ஒரு ஓமைய வந்து இதுல அவர் சொல்றாரு. மாந்தை அப்படிங்கிறது வந்து சேர நாட்டு துறைமுக பட்டினங்கள்ல ஒன்று. வலம்படு முரசின் சேரலாதன் முன்னீர் ஓட்டி கடம்பருத்து இமயத்து முன்னோர் மருள வணங்குவித்து நன்னகர் மாந்தை முற்றத்து அப்படின்னு அகநானூர்லயும் இதே மாந்தை மறந்தை அப்படிங்கிற இடம் சொல்லப்படுகிறது. இது வந்து துறைமுக நகரம். இந்த இதை வந்து தலைவியினுடைய அழகுக்கு ஓமையாக அம்முவனார் பாடுகிறார். அம்முவனார் நிறைய நெய்தல் பாடல்களை பாடியிருக்கிறார். சோ இது வந்து தோழியினுடைய கூற்றாக தலைவனும் தலைவியும் இன்புற்று இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து மகிழ்ந்து சொல்வதாக இருக்கக்கூடிய ஒரு பாடல்.
நல்லா இருக்கு இல்லையா? எல்லாமே ஒரு மூன்று பேருக்கு கூடிய ஒரு டிராமாவாவே இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அடுத்த பாடல்களை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.